நேராக பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டாக நான் யூட்டன் பண்ணி செட்டிவாளையம் வாசலில் போய் நிறுத்தி இறங்கிட்டு ஃபோனை தூக்கிட்டு போயிரு. சரியா? ஓகே. லீவ் ஆயிடுச்சிட்டு இருக்கு. இதில் 3 அதில் 2. இன்னையோட 7வது நாள். நாளைக்கு கார் எடுக்கணும்னாங்க, அதுக்கு வந்துட்டு நாளைக்கு லீவு. அப்படிங்களா? 24 ஓகே. நாளைக்கு வண்டி டெலிவரியா? டிரைவிங் கிளாஸ் முடிஞ்சா யுவராஜ்? இது வருவேண்ணா. இன்னைக்கு 8வது நாளுங்க. இன்னைக்கு 7ங்க. 7 8 நாள் இருக்கு. ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிட்டு இருக்கணும். போட்டுருக்கணும். 3வது கீர் போட்டு 2வது கீர் போட்டு ஏதோ ஒன்று பண்ணு. கீரில் கையை வச்சுட்டு என்னமோ சண்டை கட்டிகிட்டு இருக்கிறேன். டைமிங் வேஸ்ட் பண்ணுங்க. கீரில் கையை வச்சு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. மூத்து எவ்வளோ நேரமாக கையை வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சேட் பாய் கொடைக்கானல் போயிருந்தேண்ணா. இது அந்த ரோட் ஓரம் போயிருந்தோம். பைக்கில் ஏறும்போது ஓகே, 2 டைம் யூஸ் செய்திருக்கேன். ஓகே. ஆனால் காரில் ஏறும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தேன். அப்படிங்களா? ஆமாம். அதுவும் எங்கள் ஹோட்டல் வேறு 2-3 கிலோமீட்டருக்கு நல்ல ஒரு பெண்டு 45 டிகிரி பெண்டு. ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே செங்குத்தே இது. கொஞ்சம் பிரேக் விட்டாலும் அப்படியே பின்னாடி கரகரன்னு கீழே விழுந்துடும். கீழே இறங்கும்போது அதுவும் இறங்குதுண்ணா வண்டி. என்ன வண்டிங்க இது? என்னோடது NS. நான் கீழே இருக்கும்போது அதுவும் இறங்குதுண்ணா. 2 போயிட்டீங்களா? ஆமாம்மா. கார்னா தெரிஞ்சு எப்படியும் அதுவும் இறங்கணும். அப்படி இறக்கக்கூடாது காரில் எல்லாம். அதுதான் காரில் ட்ரம்மு டக்குன்னு ஹீட் ஆயிரும். 2 வீலர் சொல்கிறது கேட்கும். அதுலேயும் வந்தாங்க காரில் எல்லாம். நெக்ஸ்ட் டைம்லாம் காரில் தான் போகணும். வியூவோட இருக்கு. பேக் டயர்லேயே வந்து போனேன். எப்படி நின்றுதாங்க வட்டியா? இப்போ நாளைக்கு கோயம்புத்தூர் வண்டி எடுக்கிறீங்க? ஆமாங்க. கோயம்புத்தூர் ஃப்ரோசன் மார்க்கெட் அவினாசி ரோடு. செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டாண்ணா? எவ்வளோண்ணா பார்த்து குளி 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 பரபரப்பாக ஓட்டாதுண்ணா. ஒரு ஓனர் 2,20,000. அந்த மாதிரி பள்ளத்தில் போகும்போது கீர் ஏற்றலாமா? அது 2வது. இப்போ நம்ம 4வது கீர் போட்டுக்கணும். ஓகே. அண்ணா வணக்கங்க. அண்ணா சொன்னீங்கன்னா 9:30 மணிக்கு வந்துடுவேண்ணா. நீங்கள் ப்ரோக்ராம் ஓகேன்னு சொன்னால் மதிக்க காலை 9 வரைக்கும் வந்துடணும். சொல்ல அவனை சந்திப்பு தூக்கிட்டு போயிடலாங்க. சரிங்கண்ணா வந்துடுறேங்கண்ணா. இன்றைக்கி ட்ரைட்டில் போட்டுருக்கேன். ஓகேண்ணா வந்துடுறேங்கண்ணா.
எங்களுக்கு வாடகை கொடுப்பா, நீ மட்டும் காலைல 6 மணிக்கு ஓட்டிகிட்டு இருக்கிற. யார் வண்டி வருது நீ வாட்டு குறுக்கு வந்து விழுகிற, மொத்தமாக தூக்கி போடுவேன் பார்த்துக்கோ. ஏன் முத்து அப்படி தானே? அதாங்க நம்ம வண்டி வந்துட்டு இருக்கு, அது நம்ம முத்து ஓட்டிகிட்டு இருக்கிறான். ஓகே, பாட்டு கூப்பிடுங்க. இது வரைக்கும் வரல, பார்ப்போம். கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு, பார்த்துட்டு போகிறோம். இல்லை ராஜா, அந்த லோடு வண்டி சிக்னல் ஒரு ஆட்டோ துணி ஏற்று அந்த வண்டி. நான் லோடு வண்டி தான்டா ஓட்டிகிட்டு இருக்கேன். காரு தான் 5 கார் இருக்கு, லோடு வண்டி 2 வண்டி இருக்கு. கார் பர்சனல் யூஸ்க்காக கொடுப்பீங்களா? ஆமாம், செல்ஃப் டிரைவிங் தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு நாளைக்கு எவ்வளோண்ணா? வண்டி பொறுத்து, நீங்கள் எடுக்கிற இடம் பொறுத்து, போகிற இடம் பொறுத்து வண்டி போகுது. திண்டுக்கல்ல ஒரு திண்டுக்கல் போகணும்னா, திண்டுக்கல் போயிட்டு வர மாதிரினா சின்ன வண்டி டிசைர் எடுத்தால் 2 ரூபா வரும். மதுரை போனால் 2500 வரும். ஒட்டஞ்சத்திரம் தாராபுரம்லாம் போயிட்டு வந்தால் 1000 ரூபா வரும். திண்டுக்கல் தானே போகிறேன் கரெக்டாக? திண்டுக்கல்னா 2 ரூபா வரும் ஒரு நாளைக்கு. நான் இன்னைக்கு கேட் கொடுத்துறேன், நீ நாளைக்கு கேட் வண்டி கொடுக்குறேன். இனோவா எடுத்தீங்கன்னா 3 ரூபா வரும். அவ்வளோ பெரிய இல்லைடா, வண்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறுங்கிறேன். இங்கே தாராபுரம்னு சொல்லிட்டு நீங்கள் திண்டுக்கல் எடுத்து போயிட்டாங்கன்னா அதுக்கு சென்சார் வச்சு ஜிபிசி. நான் இப்போதைக்கு 2 டிசைரு, 2 இனோவா, ஒரு ரிக்ஷா. முதல்ல 2 இனோவா, 3 குவாலிஸு, ஒரு எட்டிவஸு, ஒரு எட்டிவஸ் லிவா, அது போக ரிக்ஷா ஒன்று வச்சுருக்கேன். இப்போ அந்த வீடு ப்ராஜெக்ட் வந்தங்காட்டி ஒரு 4 வண்டி சேல் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு போயிட்டேன். நீங்கள் ரிக்ஷன் இல்லை, எந்த வண்டினாலும் டவுட்னா கூப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் நாளைக்கு அந்த வண்டியை ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு கம்ஃபர்ட்னா ஓகே. உங்களுக்கு 7 நாள் கிளாஸ் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நீங்கள் என்ன அமௌண்ட்டோ பே பண்ணிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை. சரிங்களா? ஓகே, தாராளம். அது நீங்கள் அந்த வண்டி ஓட்டிட்டு வரும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ஏறிடும். நீங்கள் அங்கேருந்து வண்டி ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கனாலே கான்ஃபிடென்ட் லெவல் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிடும். இன்னொரு தடவை கீரை குமிஞ்சு பார்த்தீங்கன்னா சப்புன்னு ஒன்று அடிச்சிருவேன். டக்குன்னு குமிஞ்சு பார்க்குறதுக்குள்ள இங்கே இடிச்சிருவிடா தம்பி, அப்படி பார்க்கக்கூடாதுடா. அதங்க வண்டி ஓவர்டேக் பண்ணிடு, அவ்வளோதான். 2 நிமிஷம் இறக்கி விட்டுருவேன், பயப்படாத. ஓ, எக்ஸாக்ட்லி இந்த ஆட்டா தானே? இந்த ஆட்டாவா அடுத்த ஆட்டாவா? இந்த ஆட்டா வேணாமா? பெருசாக லாரி ஈரி எதிர்பார்க்கலாம். மெதுவாக போடா, இவ்வளோ அர்ஜென்ட்டாக போய் என்னடா பண்ண போகிற? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைண்ணா, நான் தான் ஓட்டி பழையிட்டுனா அமைதியாக உட்காரணாங்கறியா? இன்னும் சைடு பார்க்க இவ்வளோ தூரம் லிஃப்ட் வரக்கூடாது. நீ அதை வண்டி ஓவர்டேக் பண்ணுறதா இருந்தால் தான் லெஃப்ட் வரணும். சும்மா லெஃப்ட் வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம இதோட பிடிச்சி போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அவங்கள ஓவர்டேக் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் லெஃப்ட் வந்து ஓவர்டேக் பண்ணணும். காரில் உட்காந்து ஃபோன் பண்ணிட்டு வரியா இல்லை இறங்கி வீட்டில் போய் ஃபோன் பண்ணுறியா? வேலைக்கு போகணும். வேலைக்கு போகணும், சரி. அப்போ இண்டிகேட் லெஃப்ட் போட்டு வழக்கம் போல் அங்கே நிறுத்திட்டீங்கன்னா
தங்கம் பிரசன் ஓகே அண்ணா. அவ்வளோதான். நீ தான் தட்டுன்னு தட்டுறீ, அவனை ஓவர்டேக் பண்ணுறீ, நான் என்ன பண்ணுறது?